ஒருவன் மரத்துல தூக்கப்பட்டு சாகிறான்னா அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். இது ஜீசஸ்க்கு தெரியும் இது தேவனால் சபிக்கப்பட்டது. அப்போ ஒருவேளை நீங்கள் பாருங்கள், ஜீசஸ்கிட்ட தேவன் சொல்கிறாரு மரத்தில் சிலுவையில் சாகணும், சிலுவையில் மறிக்கணுங்கும் போது ஜீசஸ்க்கு எப்படி இருந்திருக்கும்? அதே சிலுவையில் மறிக்கிறதா, மரத்தில் தூக்கப்பட்டவன்னா சபிக்கப்பட்டவன், சாகணுமா அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. எப்படி இருந்திருக்கும்? நமக்காக அவர் சாபமானார். யாருமே அப்படி ஒரு மரணத்தை யாராவது விரும்புவாங்களா? யாருமே விரும்பவே மாட்டாங்க. மரத்தில் தூக்கப்பட்டு சாகிறனா அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஜீசஸ் பாவமே செய்யலை, ஆனால் ஜீசஸ் மரத்தில் தூக்கப்பட்டு செத்தார்னா உங்கள் பாவத்தின் விளைவை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தின் விளைவையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நிறைய பேர்